வணக்கம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னன் வடநாட்டில் போய் போரிட்டு அந்த நாடெல்லாம் தன் வசப்படுத்தி வர வழியில் நம்ம ஊரான திருவள்ளூர் கிட்ட வரும்போது அவங்க எல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பான ஆளுங்களை அங்கே அமர்த்திட்டு இவர் மட்டும் இலுப்ப மரம் வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அவருக்கு ஒரு மேடான இடம் தெரியுது, ரொம்ப மேடான இடம். அந்த மேடான இடத்துக்கு போன பிறகு அவருக்கு வழியே தெரியல, எந்த பக்கம் போகிறது என்னன்னு வழித்தடமே தெரியல. அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு. அப்போ ஒரு அசிரீரி அவருக்கு கேட்குது, நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லுது ஒரு அசிரீரி. அந்த அசிரீரியை கேட்ட உடனே அந்த கிணறு எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்குறாரு. அந்த கிணறுல போய் எல்லாரும் குளிக்கலான்ட்டு போகிறாங்க. போகும்போது அவர் கூட வந்தாங்க இல்லையா படை வீரர்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு ஃபுல்லாக அம்மை போட்டிருக்கு. இந்த அம்மை போட்டிருக்கிறத பார்த்த உடனே ராஜா அப்படியே தகச்சு போயிடுறாரு. அப்போ மறுபடியும் அசிரீரி கேட்குது, உங்களை இங்கே நான் நீராடிட்டு போகிறதுக்காக தான் தங்க சொன்னேன், இந்த கிணத்துல தண்ணி எடுத்து குளிங்க, இதில் ஒரு சிலை இருக்கும், இந்த சிலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேடான பகுதியில் வச்சு எனக்கு ஆலயம் அமைங்கன்னு சொல்லுது அந்த அசிரீரி. அதே மாதிரியே அவரும் ராஜாவும் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குளித்தோடனே எல்லாருக்கும் அம்மை நோய் சரியாயிடுது. அவர் அங்கே ஒரு கோவிலை கட்டி வச்ச இடம்தான் நூக்காலம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு அம்மை நோயே வராது, அந்த அம்மன் நம்மளை பாதுகாப்பாங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு தகவலுடன் இணைகிறேன்.